பெரியாறு அணை பிரச்சினை தொடர்பாக கருணாநிதி குறித்து முதல்வர் ஜெயலலிதா கூறிய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபையில் திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டசபையில் வெள்ளியன்று விதி 110 கீழ் பேசிய தமிழக முதல்வர் ஜெயலலிதா, தற்போதைய அரசின் தொடர் முயற்சி காரணமாகவே பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்துவதில் வெற்றி கிடைத்துள்ளது என கூறினார். இப்பிரச்சினையில் நீதிபதி ஆனந்த் தலைமையில் அமைக்கப்பட்ட 5 பேர் குழுவில் தமிழகம் இடம்பெறாது என்று இதற்கு முந்தைய அரசில் கருணாநிதி அறிவித்ததாகவும், ஆனால் மாநில பிரதிநிதியை நியமித்தால்தான் தமிழகத்தின் நலன் காக்க முடியும் என்று தனது வலியுறுத்தலை அடுத்தே பிரதிநிதி நியமிக்கப்பட்டதாக ஜெயலலிதா கூறினார். இந்த கருத்துக்கு பதிலளிக்க துரைமுருகன் எழுந்தார். ஆனால் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். இன்றைக்கு சபையில் கேள்வி நேரத்தையே பாதியிலே முடித்துவிட்டு முதலமைச்சர் அவர்கள் அவசரமாக 110 கீழ் ஒரு அறிக்கை படித்தார். அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் 142 அடி வரையில் தண்ணீரை பெரியார் அணையிலே நிரப்புவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட 3 குழு அங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. முதற்கட்டமாக அங்கு இருக்கிற ஷட்டர்களை எல்லாம் 142 அடி வரையில் நிரப்புகிற அளவுக்கு அதை இறக்கியிருக்கிறார்கள் என்று அறிக்கை படித்துவிட்டு, அந்த அறிக்கையிலே வழக்கமாக கலைஞரை தாக்கி 2 பத்திகள் படித்து முடித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் எழுந்து பேசுகிற போது என்ன சொன்னேன் என்றால், 142 அடி வரையில் தண்ணீரை நிரப்புவது என்ற செய்தி நமக்கு மட்டும் மகிழ்ச்சி அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி. குறிப்பாக 5 மாவட்டத்தில் நீர்ப்பாசனம் பெறுகிற 5 மாவட்டங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் 34 ஆண்டு கால வரலாற்றில் இதற்கு ஒருவர் மட்டும் பாடுபடவில்லை, பலர் பாடுபட்டிருக்கிறார்கள். விவசாயிகள் நீண்ட காலம் போராடி இருக்கிறார்கள், அரசியல் கட்சிகள் போராடி இருக்கிறது. இன்றைய முதலமைச்சர் சொன்னதை போல் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களும் இதில் முயற்சி எடுத்திருக்கிறார் சொன்னேன். இதில் என்ன தப்பு? இன்றைக்கு இந்த வழக்கு வந்து ஆனந்த தலைமையிலே ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியின் சார்பில் தீர்ப்பை ஏற்று 3 குழு போடப்பட்டிருக்கிறதே, இதுக்கு ஆரிஜனாக முழு முதலாக இருப்பதே கலைஞர் அவர்கள் கொடுத்திருக்கிற வழக்குதான். சட்டசபையில் 110 விதியின் கீழ் வாசிக்கப்படும் அறிக்கைக்கு பாராட்டுகளை தெரிவிக்கலாம் தவிர விவாதம் நடத்த அனுமதிக்கப்படாது என்று கூறி திமுகவினருக்கு சபாநாயகர் தனபால் அனுமதி மறுத்தார்.